This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Reprobate concerning the faith. You know what reprobate means? If you got a Scofield Bible, there's an H there, right up there, says apostasy. An apostasy. That's what it is. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். பரீட்சைக்கு இல்லாதவர்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தை வைத்திருந்தால் அங்கே ஒரு எச் என்ற குறிப்பு உள்ளது. சரியாக அங்கே விசுவாச துரோகம் என்று கூறுகிறது. ஒரு விசுவாச துரோகம் அதுதானது. Now just a minute. I want to look up something here. I think I wrote this down right. I'm not sure, but I want to say it. Look it up before I say it. Now, just 1 minute. Reprobate concerning the truth. Concerning the faith. இப்பொழுது ஒரு நிமிடம். நான் இங்கே ஒன்றை பார்க்க விரும்புகிறேன். நான் இதை சரியாக எழுதினேன் என்று நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் நான் அதை கூற விரும்புகிறேன். நான் அதை கூறுவதற்கு முன்பு அதை ஆராய்ந்து பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம். சத்தியத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். The faith. There's only one faith. That's right. Concerning the faith. Reprobates. விசுவாசம், ஒரே ஒரு விசுவாசம் மாத்திரமே உண்டு, அது உண்மை. விசுவாசத்தை குறித்து பரீட்சைக்கு இல்லாதவர்கள். Now I want to read Luke 18. Just a minute. You put it down, you don't have to read it. இப்பொழுது நான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்படியே ஒரு நிமிடம். நீங்கள் அதை கீழே குறித்துக் கொள்ளலாம், நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. And he spake a parable unto them to this end, that man ought to always pray and not faint. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். Saying, there was in a city a judge which feared not God and regardeth not man. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மரியாதவனுமாயிருந்தான். And there was a widow in the same city, and she came unto him saying, avenge me of my adversary. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். And he would not for a while, but afterwards he said within himself, though I fear not God or regard man. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், yet because this will trouble me, I will avenge her, lest by coming she weary me. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். And the Lord said, hear what the unjust judge said. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். And shall not God avenge his elect which crieth unto him day and night unto him, though he bear long with them? அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Now that's the question. Here's where I want to get to. In Revelation 10, we'll get to it in a few minutes in another scripture verse. He said, in the days of the message of the seventh angel, the mystery of God ought to be finished. இப்பொழுது அதுதான் கேள்வி. வெளிப்படுத்தின விசேஷம் 10 இங்கேதான் நான் வலியுறுத்த விரும்பினேன். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மற்றொரு வேத வாக்கியத்தை பார்ப்போம். அவர்
ஏழாம் தூதரின் செய்தியின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும் என்றார். Here's the question is, if you follow in that line in this hour, will it be finished? Will I find the faith? Will Malachi 4 be fulfilled in this time? எங்கே கேள்வி என்னவென்றால், இந்த மணி நேரத்தில் நீங்கள் அந்த பொருளில் பின்பற்றினால் அது நிறைவடைந்து விடுமா? நான் விசுவாசத்தை கண்டடைவேனா? இந்த நேரத்தில் மல்கியா 4 நிறைவேற்றப்படுமா? Restore the faith of the children back to the faith of the fathers. The original, the word. See? பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களின் விசுவாசத்திற்கு மூல வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வருதலா பார்த்தீர்களா? Reprobates, Jambres and Jambres, as they withstood. Now also, listen, 2 Timothy 3:8, as withstood Moses, also in the last days these same reprobates would come. பரீட்சைக்கு நிற்காதவர்கள் என்னையும் எம்பிரேயும் அவர்கள் எதிர்த்து நின்றது போலவே இப்பொழுது 2 தீமோத்தேயு 3:8 கூட கவனியுங்கள். மோசேக்கு எதிர்த்து நின்றது போல கடைசி நாட்களில் இந்த பரீட்சைக்கு நிற்காதவர்கள் வருவார்கள். I see where it says here, having a form of godliness, anointed ones. Now let's just, you go back and read it when you get home, so that I can finish out this morning if I can. Reprobates, concerning, not reprobates and living, they're fine, cultured man. இப்பொழுது இங்கே சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்பொழுது நாம் மட்டும் நீங்கள் திரும்பி சென்று வீட்டிற்கு வந்ததும் படிக்கவும். என்னால் முடிந்தால் இந்த காலையில் இதை முடிக்க முடியும். பரீட்சைக்கு நிற்காதவர்களை குறித்த ஜீவியத்தில் பரீட்சைக்கு நிற்காதவர்கள் அல்ல, அவர்கள் அருமையான பண்பட்ட மனிதர்கள். Now notice, when Moses went down to Egypt with a message of thus saith the Lord and was vindicated, called on Israel, which was a people, not a church. Israel was a people, they never was a church. இப்பொழுது கவனியுங்கள். மோசே கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற ஒரு செய்தியோடு எகிப்துக்கு சென்றபோது அவன் உபகாரப்படுத்தப்பட்டான். இஸ்ரவேலரை அழைத்தது அது ஒரு ஜனமாயிருந்தது, ஒரு சபை அல்ல. இஸ்ரவேல் ஒரு ஜனமாயிருந்தனர், அவர்கள் ஒருபோதும் ஒரு சபையாய் இருக்கவில்லை. Because the word church means called out ones. They were the people of God. Then when they become anointed under the word and called out, they become the church of God. ஏனெனில் சபை என்ற வார்த்தை அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படுகிறது. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் வார்த்தையின் கீழ் அபிஷேகிக்கப்பட்டு வெளியே அழைக்கப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய சபையாகிறார்கள். And then backslid because they believed not the word of God and listened to a false prophet. I hope that sinks in. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காததினாலும் கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்ததினாலும் அதன் பின்னரே பின்மாற்றமடைந்தனர். அது உள்ளே பதியும் என்று நான் நம்புகிறேன். Israel being a people of God, come out under the hand of God, anointed with the word, with the power of God, seeing the signs and wonders of God, and then when God was moving on with them, a false prophet come in, anointed. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனமாய் இருந்து தேவனுடைய கரத்தின் கீழ் வெளியே வந்து வார்த்தையினால் அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டனர். அதன் பின்னர் தேவன் அவர்களோடு அசைபாடி கொண்டிருந்த போது ஒரு கள்ள தீர்க்கதரிசி உள்ளே வந்து அபிஷேகிக்கப்பட்டு and taught something contrary to the original word of God that they had heard, and every one of them perished in the wilderness besides 3 people. Now hold. அவர்கள் கேட்டிருந்த மூல தேவனுடைய வார்த்தைக்கு முரணான ஒன்றை போதித்து 3 பேர்களை தவிர மற்ற ஒவ்வொருவரும் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். இப்பொழுது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். As it was in the days of Noah, wherein 8 souls were saved by water, so shall it be in the coming of the Son of Man. As it was in the days of Lot, where 3 came out of Sodom. நோவாவின் காலத்தில் 8 பேர் ஜலத்தினால் காக்கப்பட்டனர். மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அப்படியே இருக்கும். லோத்தின் நாட்களில் சோதோமில் இருந்து 3 பேர் வந்தது போல. So shall it be in the time when the Son of Man shall be revealed. I'm only quoting Scripture. The Lord's word, which heavens and earth will pass away, it'll be a minority. மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். நான் வேத வாக்கியத்தை மாத்திரமே மேற்கோள் காட்டுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போம், அது சிறுபான்மையாயிருக்கும். Notice here Moses goes down to Aaron. Moses was to be God.
God told him to be God. இங்கே கவனியுங்கள். மோசே ஆரோனிடம் செல்கிறான். மோசே தேவனாய் இருந்தான். தேவன் அவனை தேவனாய் இருக்கும்படிக்கு கூறினார். Said, you be God, and let Aaron your brother be your prophet. You put the words in his mouth if you can't speak well. Said, but who made man dumb? Who made man to speak? The Lord did. நீ தேவனாய் இருக்கிறாய். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருக்கட்டும். உன்னால் நன்றாக பேச முடியாமற் போனால் நீ அந்த வார்த்தைகளை அவனுடைய வாயில் போடு என்றார். ஆனால் மனிதனை ஊமையாக்கியது யார்? பேசும்படி மனிதனை உண்டாக்கியது யார்? கர்த்தர் செய்தார். He walked down there. What did he do? He performed a true and just miracle that God told him to do. God told him to go cast your rod down. Picked it up as a serpent. அவன் அங்கு நடந்து சென்றான். அவன் என்ன செய்தான்? தேவன் அவனிடம் செய்ய கூறியிருந்த ஒரு உண்மையான நீதியான அற்புதத்தையும் அவன் நிகழ்த்தினான். தேவன் அவனிடம் போய் உன்னுடைய கோலை போடு என்று கூறினார். அதை எடுத்தபோது அது ஒரு சர்ப்பமாயிருந்தது. அவன் அதை எடுத்து மீண்டும் ஒரு கோலாக மாற்றினான். நீ பார்வோனுக்கு முன்பாக போய் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல் என்றார். What a cheap magician trick. So there's nothing to it. It's mental telepathy or something, you know. We got guys in our organization can do the same thing. பார்வோன் இதை கண்டபோது நாம் ஏன் என்ன ஒரு அற்பமான மந்திரவாதியின் தந்திரம் என்று கூறுவது போலவே அதற்கொன்றுமில்லை. அது மனோதத்துவம் அல்லது ஏதோ ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுடைய ஸ்தாபனத்தில் உள்ளவர்களும் அதே காரியத்தை செய்ய முடியும். Come here, Bishop so and so, and you come out here. We got them can do the same thing. That was Satan talking to Pharaoh. பேராயர் இன்னார் இன்னார் இங்கே வாருங்கள். மேலும் நீங்கள் இங்கே வெளியே வாருங்கள். அதே காரியத்தை செய்ய முடிந்த அவர்களையும் நாங்கள் வைத்துள்ளோம் என்றான். அது பார்வோனின் மூலமாக சாத்தான் பேசினதா இருந்தது. That's God talking through Moses. அது மோசேயினூடாக தேவன் பேசிக் கொண்டிருந்ததா இருந்தது. Watch this fella come out. Jambres and Jambres walked out before Moses and publicly before the people and performed every miracle that Moses could do. They will deceive the very elected if it's possible. ஆனால் இந்த நபர் வெளியே வருவதை கவனியுங்கள். என்னேயும் எம்ரேயும் மோசேக்கு முன்பாக நடந்து சென்று ஜனங்களுக்கு முன்பாக மோசே செய்ய முடிந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நிகழ்த்தினார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள். Right? Perform the same thing that Moses did. You get it? Now remember, it's thus saith the Scripture that it'll repeat again in the last days. அது சரியா? மோசே செய்த அதே காரியத்தை செய்தான். உங்களுக்கு அது புரிகிறதா? இப்பொழுது இது வேதம் உரைக்கிறதாவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது கடைசி நாட்களில் மீண்டும் நிகழும். What was the difference between Moses and Jambres? மோசேக்கும் எம்ரேவுக்கும் இடையே இருந்த வித்தியாசம் என்ன? Moses said, "Let blood come in the water." மோசே தண்ணீரில் ரத்தம் வரக்கடவது என்றான். And these false prophets said, "Sure, we put blood in the water too, and it happened." இந்த கள்ளத்திற்கு தரிசிகள் நிச்சயமாகவே நாங்கள் தண்ணீரில் ரத்தத்தையும் கூட ஊற்றுகிறோம் என்றனர். அது சம்பவித்தது. So Moses said, "Let there come fleas." What was he getting straight from God? எனவே மோசே வண்டுகள் வரக்கடவது என்றான். அவன் எதை பெற்றுக் கொண்டிருந்தான்? தேவனிடத்திலிருந்து நேராக. பார்த்தீர்களா? And what did he do? He said, "Well, sure, we can bring fleas too." They did it. Any miracle that Moses could do, they could do too. அவன் என்ன செய்தான்? அதற்கு அவன் சரி, நிச்சயமாக நாமும் கூட வண்டுகளை கொண்டு வரலாம் என்றான். அவர்கள் அதை செய்தனர். மோசே செய்ய முடிந்த எந்த அற்புதத்தையும் அவர்களால் செய்ய முடிந்ததே. Remember, keep that in mind. We're coming to it after a while. They can do anything the rest of them can do, but they can't stay with the word. They can't stay with the word. நினைவிருக்கட்டும், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் கழித்து நாம் அதற்கு வருவோம். மற்றவர்களால் செய்ய முடிந்த எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அவர்களால் வார்த்தையோடு தரித்திருக்க முடியாது. அவர்களால் வார்த்தையோடு தரித்திருக்க முடியாது. Now notice, they did it. But Moses, the true sent prophet from God, commissioned by God, he never fussed with them. Said, "Here, you can't do that, you can't." இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் அதை செய்தனர். ஆனால் மோசே தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசி. தேவனால் கட்டளையிடப்பட்டு அவன் அவர்களோடு ஒருபோதும் சண்டையிடவே இல்லை. எங்கே நீங்கள் அதை செய்ய முடியாது, உங்களால் முடியாது. You just let him alone.
Just let them go on. They're organizational prophets, but go ahead. அவன் அவர்களை தனியே விட்டு விட்டான். அவர்களை அப்படியே விட்டு விட்டான். அவர்கள் ஸ்தாபனத்திற்கு தரிசிகள், ஆனால் முன்னோக்கி செல்கின்றனர். Moses just went right on, listen to God, whatever God said, now you do this. Moses went and done it. He done a new thing. When they did, each one of them had a sensation or something. Here they come. They did it too, just exactly like Moses did. மோசே தேவனுக்கு செவி கொடுத்தான். தேவன் எப்பொழுது நீ இதை செய் என்று கூறினார். மோசே சென்று அதை செய்தான். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். அவர்களை செய்தபோது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உணர்ச்சி வசப்படுதலை அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை உடையவர்களாக இருந்தனர். இதோ அவர்கள் வருகிறார்கள். மோசே செய்தது போலவே அவர்களும் கூட அதை செய்தனர். Now, notice these fellows appeared. Oh, you people, don't you miss this. இப்பொழுது கவனியுங்கள். இந்த நபர்கள் தோன்றினர். ஓ ஜனங்களே, நீங்கள் அதை தவறவிடாதீர்கள். These imposters, impersonators appeared after the true one that went first. இந்த போலியானவர்கள் உண்மையான ஒன்று முதலில் சென்ற பிறகு தோன்றினர். பார்த்தீர்களா? They come to impersonate. See, they have to. The devil cannot create anything. He just is a perverter of the original. அவர்கள் பாவனை செய்ய வருகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அப்படி செய்ய வேண்டும். பிசாசினால் எதையும் சிருஷ்டிக்க முடியாது. அவன் மூல பாகத்தையே தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறான். And what is sin? Is righteousness perverted? What is adultery? The right act perverted. What is a lie? The truth misrepresented. A perversion. பாவம் என்றால் என்ன? நீதி தாறுமாறாக்கப்படுகிறது. விபச்சாரம் என்றால் என்ன? சரியான செயல் தாறுமாறாக்கப்பட்டது. ஒரு பொய் என்றால் என்ன? உண்மை தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாறுமாறாக்குதல். Look at Hannah, a perversion of the original word. Look at Balaam, a perversion of the original word. Look at Zedekiah, the perversion of the original word. அனனியாவை பாருங்கள், மூல வார்த்தையின் தாறுமாறாக்குதல். பிலேயாவை பாருங்கள், மூல வார்த்தையின் தாறுமாறாக்குதல். சிதேக்கியாவை பாருங்கள், மூல வார்த்தையின் தாறுமாறாக்குதல். And the Bible said that these guys would come out after the perverter to pervert the original word, vindicated and proved to be the truth. இந்த நபர்கள் வெளியே வருவார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. தாறுமாறாக்கப்பட்ட பிறகு அல்லது ரோபகாரப்படுத்தப்பட்டு சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்ட மூல வார்த்தையை தாறுமாறாக்க வேண்டும். Do the work of an evangelist. That corner yonder, make full proof of your ministry, for the time will come when they'll not endure sound doctrine. அந்த மூலைக்கல்லில் எழுதப்பட்டதோ, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத காலம் வரும். But after their own lust shall heap for themselves teachers, having itching ears, and go ahead and do anything they want to, and it's all right, we got the same signs and wonders, and shall be turned from the truth and be brought into fables, dogmas. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை திரளாக சேர்த்துக் கொண்டு செவித்தின உள்ளவர்களாகி அதன் பின்னர் அவர்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்து, பரவாயில்லை, நாம் அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் பெற்றுள்ளோம், சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் கொண்டு வரப்படுவார்கள். Oh, the awareness of the Holy Spirit. The awe that strikes a man's soul when he stops to think how real and plain it's right before us. ஓ, பரிசுத்த ஆவியின் உணர்வு, அது நமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் சிந்திக்கும் போது அவனுடைய ஆத்மாவில் மலைக்க செய்கிறது. Dig up that cornerstone out here and read a piece of paper that's put in there 33 years ago. See what he said over yonder on 7th Street that morning when this cornerstone was laid. எங்கே இந்த மூலைக்கல்லை தோண்டி எடுத்து 33 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே போடப்பட்டிருந்த ஒரு துண்டு காகிதத்தை வாசித்து பாருங்கள். அந்த காலையில் இந்த மூலைக்கல் நாட்டப்பட்ட போது 7வது தெருவில் அவர் என்ன கூறினார் என்பதை பாருங்கள். Now watch it. Watch down here on the river when the angel of the Lord came down in a form of a pillar of fire. Hundreds of the churches or peoples of the church standing around the bank. What he said, see if it's come to pass. See what's happened. இப்பொழுது அதை கவனியுங்கள். இங்கே ஆற்றில் கவனியுங்கள். கர்த்தருடைய தூதன் ஒரு அக்னிஸ்தம்ப ரூபத்தில் இறங்கி வந்து நூற்றுக்கணக்கான சபைகள் இல்லை, சபையின் ஜனங்கள் கரையில் சுற்றி நின்று கொண்டிருந்தனர்.
அவர் என்ன கூறினார்? அது நிறைவேறுகிறதா என்று பாருங்கள், என்ன சம்பவித்துள்ளது என்று பாருங்கள். It's so hard. I know it looks hard, brethren, out there. But it's the Bible said, Jesus said himself, it would deceive the very elected if it was possible. No way around it. They'll never be able to sin. If it was possible, the very elected would be deceived by it. அது மிகவும் கடினமானது சகோதரரே. அது அங்கே கடினமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது வேதம் கூறியுள்ளது. இயேசுதாமே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் என்று கூறினார். அதை தவிர வேறு வழி இல்லை. அவர்கள் அதை ஒருபோதும் காணவே முடியாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதனால் வஞ்சிக்கப்படுவார்கள். Notice, these fellows appeared after God's true anointed was sent by his true prophet Moses. And when Moses would do anything, they would impersonate it. கவனியுங்கள், இந்த நபர்கள் தேவனுடைய உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு தோன்றினர். அவருடைய உண்மையான தீர்க்கதரிசியாகிய மோசேயின் மூலமாக மோசே எந்த காரியத்தையாவது செய்யும் போது அவர்கள் அதை பாவனை செய்வார்கள். Now, brother, sister, this is my own church. I got a right to preach what I want to as long as it's out of God's word. And I ain't condemning you people. But let's just search that for the time and hour that we're now living. எப்பொழுது சகோதரனே சகோதரியே, இது என்னுடைய சொந்த சபை. நான் விரும்புவதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்க எனக்கு உரிமை உண்டு. ஜனங்களாகிய உங்களை நான் கடிந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தையும் அந்த நேரத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. Greetings to Brother Ruddle, to Junior Jackson, and them out here, our brother churches. I forgot them a while ago. I think they're hooked in this morning too because there's no room in the church. சகோதரன் ரடல் அவர்களுக்கும் ஜூனியர் ஜாக்சன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வெளியே உள்ள நமது சகோதர சபைகளுக்கும் வாழ்த்துக்கள். சற்று முன்னர் நான் அவைகளை மறந்துவிட்டேன். சபையில் இடமில்லாத காரணத்தால் அவர்கள் இந்த காலையிலும் கூட தொலைபேசி இணைப்பில் உள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். Just think of it now, just for a minute. They did the same miracles that Moses did. Moses brought fleas. They impersonated and brought fleas. See? இப்பொழுது ஒரு நிமிடம் அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். மோசே செய்த அதே அற்புதங்களை அவர்களும் செய்தனர். மோசே வண்டுகளை கொண்டு வந்தான். அவர்கள் அதை ஆள்மாறாட்டம் செய்து வண்டுகளை கொண்டு வந்தனர். பார்த்தீர்களா? God said, the day you eat thereof, that day you die. தேவன் நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்றார். Satan come around and said, surely you'll not die, you'll just be wiser. You'll have a better organization, a better, everything will be better for you, have more light. Just a perversion. சாத்தான் சுற்றி வந்து நிச்சயமாக நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். நீங்கள் அதிக ஞானமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு மேலான ஸ்தாபனத்தை உடையவர்களாய் இருப்பீர்கள். ஒரு மேலான என்றான். உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும், எல்லாமே உனக்கு நன்மையாயிருக்கும். அதிக வெளிச்சத்தை பெற்றுக்கொள். பாருங்கள், ஒரு தாறுமாறாக்குதல். And remember, thus saith the Lord according to 2 Timothy 3:18 that in the last days that this Jambres and Jambres would be on the earth. நினைவிருக்கட்டும், கர்த்தர் உரைக்கிறதாவது 2 தீமோத்தேயு 3:18 படி கடைசி நாட்களில், அதாவது இந்த எண்ணேயும் எம்பிரேயும் பூமியில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. I want you to notice there's two of them. Impersonators. இப்பொழுது அவர்களில் இருவர் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், ஆள்மாறாட்டக்காரர்கள். Now we're going to get back to Sodom after a while and find them three angels that came down and see the impersonation and so forth. See which is right and wrong. இப்பொழுது நாம் சோதோமுக்கு திரும்பி செல்ல போகிறோம். சிறிது நேரம் கழித்து அந்த 3 தூதர்கள் இறங்கி வந்த அந்த 3 தூதர்களையும் ஆள்மாறாட்டத்தையும் எது சரி எது தவறு என்பதை பார்க்கிறோம். பார்த்தீர்களா? Notice they did the same miracles, but notice they impersonated after the true word had been anointed by the true one that God had sent. Followed secondarily. கவனியுங்கள், அவர்கள் அதே அற்புதங்களை செய்தனர். ஆனால் கவனியுங்கள், தேவன் அனுப்பின உண்மையான வார்த்தையின் மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையான வார்த்தைக்கு பிறகு அவர்கள் ஆள்மாறாட்டம் செய்தனர். இரண்டாவதாக பின்தொடர்ந்தனர். I wonder if we could think for a minute, taking the people by the hand not long ago, about 20 years ago, and a sign showed. Boy, there was more signs all over things. Everybody. நம்மால் ஒரு நிமிடம் சிந்திக்க முடியுமா என்று நான் நினைக்கிறேன். அண்மையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனங்களை கரத்தில் பிடித்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டது. மகனே, எல்லா காரியங்களிலும் அதிகமான அடையாளங்கள் இருந்தன. ஒவ்வொருவரும் one's got his right hand, one's got his left hand, the other smells his, all kinds of. And I wonder, God won't let me tell you at this time
what was really the truth. ஒருவர் அதை தன்னுடைய வலதுகரத்தில் வைத்திருக்கிறான், ஒருவர் அதை தன்னுடைய இடதுகரத்தில் வைத்திருக்கிறான், மற்றொன்று அதை முகர்கிறது. பாருங்கள், எல்லா விதமான நான் ஆச்சரியப்படுகிறேன். உண்மையாகவே உண்மை என்னவென்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூற தேவன் அனுமதிக்க மாட்டார். But one day you're going to find out. That was just to make their folly manifested. That wasn't right at the beginning. I'll tell you one day if the Lord permits. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை கண்டறிய போகிறீர்கள். அது அவர்களுடைய மதியீனத்தை வெளிப்படுத்துவதாகும். அது தொடக்கத்தில் சரியாக இருக்கவில்லை. கர்த்தர் அனுமதித்தால் ஒரு நாள் நான் உங்களுக்கு கூறுவேன். Notice they did the same miracles, but they didn't do it till after the original word went forth first. கவனியுங்கள், அவர்கள் அதே அற்புதங்களை செய்தனர். ஆனால் அவர்கள் கவனியுங்கள், மூல வார்த்தை முதலில் புறப்பட்டு செல்லும் வரையில் அவர்கள் அதை செய்யவில்லை. That's why Satan done the Garden of Eden. That's why he done all the time. Who prophesied first? Moses. Who would come on the scene first? Moses or Balaam? Moses. அந்த விதமாகத்தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் செய்தான். அந்த விதமாகவே அவன் எல்லா நேரத்திலும் செய்து வந்தான். முதலில் தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? மோசே. முதலில் காட்சியில் வந்தது யார்? மோசேயா அல்லது பிலேயாமா? மோசே. Who come on the scene first? Jeremiah or Hannah? You see what I mean? முதலில் காட்சியில் வந்தது யார்? எரேமியாவா அல்லது அனனியாவா? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? Notice they copied carnal impersonators, sincere, thinking they were doing God a service as David did last week, but carnal impersonations. கவனியுங்கள், அவர்கள் அதை பாவனை செய்தனர். மாம்ச பிரகாரமான ஆள்மாறாட்டக்காரர்கள், உத்தமமானவர்கள். கடந்த வாரம் தாவீதை குறித்து பிரசங்கித்தது போல தேவனுக்கு ஒரு சேவை செய்கிறார்கள் என்று எண்ணினர். ஆனால் மாம்ச பிரகாரமான ஆள்மாறாட்டம். I'm just waiting a minute. I want you to think between these places. If I don't say it, surely the Holy Spirit will reveal it, especially to the elected. நான் ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன். இந்த இடங்களுக்கிடையே நீங்கள் சிந்திக்கும்படி நான் விரும்புகிறேன். நான் அதை கூறவில்லை என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் அதை விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துவார். பார்த்தீர்களா? Pharaoh's denomination says, we have man that can do that same thing. And they did it. See, why did Pharaoh do this? Why did God permit it? பார்வோனுடைய ஸ்தாபனம் அதே காரியத்தை செய்யக்கூடிய மனிதனை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறது. அவர்கள் அதை செய்தனர். பார்த்தீர்களா? பார்வோன் ஏன் இதை செய்தான்? தேவன் ஏன் இதை அனுமதித்தார்? Why would God send a true anointed prophet down there to perform a sign before Pharaoh and then let a denominational copy come around and copy it before the people? தேவன் ஏன் ஒரு உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியை அங்கே பார்வோனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை நிகழ்த்தும்படி அனுப்பினார்? அதன் பின்னர் ஒரு ஸ்தாபன மாதிரி வர ஜனங்களுக்கு முன்பாக அதை பாவனை செய்ய அனுமதிக்க முடியுமா? Why would he let an impersonator rise up to do it and do the same thing exactly the genuine Spirit of God done? See, the scripture must be fulfilled. போலியாக பாவனை செய்பவர் எழும்பி உண்மையான தேவனுடைய ஆவி செய்த அதே காரியத்தை செய்ய அவர் ஏன் அனுமதித்தார்? பாருங்கள், வேத வாக்கியம் நிறைவேற்றப்பட வேண்டும். Notice, he did this so that he would harden the heart of Pharaoh and the Egyptians to prove that Moses wasn't the only one that had the word. They could do everything just the same as Moses could do. கவனியுங்கள், அவர் பார்வோரின் இருதயத்தையும் எகிப்தியருடைய இருதயத்தையும் கடினப்படுத்தும்படியாகவும் மோசே ஒருவன் மாத்திரம் வார்த்தை உடையவனாய் இருக்கவில்லை என்பதை நிரூபிக்க முற்பட்டனர். மோசே செய்ய முடிந்ததைப் போலவே அவர்களும் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. And why did God let this thing happen in the last days? So, the same thing as the lion spirit said to Zedekiah. கடைசி நாட்களில் இந்த காரியம் சம்பவிக்க தேவன் ஏன் அனுமதித்தார்? எனவே பொய்யின் ஆவி சிதேக்கியாவிடம் கூறின அதே காரியம். How are we going to get Ahab out there to make these things come to pass? How is he going to get these people trusting in their churches to get out here to let this thing come to pass that he predicted in this Laodicean church age? Because thou sayest, thou art rich and have need of nothing, I said as a queen. இந்த காரியங்களை நிறைவேற்ற நாம் எப்படி ஆகாவை இங்கே கொண்டு செல்ல போகிறோம்? அவர்களுடைய சபைகளில் நம்பிக்கை வைத்துள்ள இந்த ஜனங்களை அவர் முன்னுரைத்த இந்த காரியம் நிறைவேறும்படி இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டுமா?
அவர்கள், இந்த லவோதிக்கா சபையின் காலத்தில் நீ ஐஸ்வர்யவான், ஒரு குறைவும் இல்லை, நான் ஒரு ராணியைப் போல் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். Knowest thou not that you're miserable, wretched, blind? Amen. Amen. Not counsel to come by me, he said. Oil and gold. Why did he do it? ஒன்றுமே வேண்டாம், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனாயும் இருக்கிறதை நீ அறியவில்லையா? அவர் எண்ணெயையும் பொன்னையும் இடத்தில் வந்து வாங்கிக் கொள்ளும்படி நான் ஆலோசனை கூறுகிறேன் என்றார். அவர் ஏன் அதை செய்தார்? Why do you let this impersonation rise up in this last days when these things are coming to pass by the true word of God, and let impersonators come up and do the same thing and deny the true word of God? அவர் ஏன் இந்த கடைசி நாட்களில் இந்த ஆள்மாறாட்டம் எழும்ப அனுமதித்தார்? இந்த காரியங்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளால் நிறைவேறும் போது ஆள்மாறாட்டக்காரர்கள் வந்து அதே காரியத்தை செய்து உண்மையான தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்க அனுமதிக்கிறாரா? He did it for Moses, and Pharaoh did it against Moses, and those Jambres and Jannes did it against Moses, and the Bible said that it'll repeat again in the last days. அவர் மோசேக்காக அதை செய்தார். பார்வோன் மோசேக்கு விரோதமாக செய்தான். அந்த எண்ணெயும் இம்ரேயும் மோசேக்கு விரோதமாக அதை செய்தனர். கடைசி நாட்களில் அது மீண்டும் நிகழும் என்று வேதம் கூறியுள்ளது. Here we are. Now, if that ain't scripture fulfilled, where is it at? எங்கே நாம் இருக்கிறோம் இப்பொழுது? அது வேதவாக்கியத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அது எங்கே உள்ளது? Did Moses fuss at him and say, hey, you can't do that. I'm the only ones that are ordained to do that. Here, you stop that right now. He just let him go. மோசே அவர்களை நோக்கி வம்பு செய்து, எங்கே உங்களால் அதை செய்ய முடியாது, நான் மாத்திரமே அதை செய்யும்படி நியமிக்கப்பட்டுள்ளேன், எங்கே நீங்கள் அதை இப்பொழுது நிறுத்துங்கள் என்று கூறினானா? அவன் அவர்களை அப்படியே விட்டு விட்டான். Let him go on. Remember, the Bible said, as their folly was made manifest, so will these in the last day be made manifest. When the bride is raptured and taken into the sky. Notice. அவர்கள் தொடர்ந்து செய்யட்டும், நினைவிருக்கட்டும். வேதம் அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்ட போது கடைசி நாளில் இவை வெளிப்படும். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போதே கவனியுங்கள். Moses, the true manifested word, never said nothing, just let it go. But he did that so he could harden the heart of Pharaoh, deceive Pharaoh. மோசே உண்மையான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒன்றுமே கூறவில்லை, அதை போகவிட்டான். ஆனால் அவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனை வஞ்சிக்கும்படிக்கு அவர் அதை செய்தார். He did that very same thing so he could deceive Ahab. And that one little guy standing there by himself, little Micah, tell him, thus saith the Lord. அவர் ஆகாபை வஞ்சிக்கும்படியாக அதே காரியத்தை செய்தார். அங்கே தனியாக நின்று கொண்டிருந்த ஒரு சிறு நபர், எளிய மிகாயா, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தான். Here stood another anointed, thus saith the Lord, and contrary one to another. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றொருவர் இங்கே என்றார். ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளது. We stand today with thus saith the Lord, that the water baptism in the last days is to be in the name of Jesus Christ, and another man stand and perform miracles, and a Trinitarian. நாம் இன்றைக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு நிலை நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானம் கடைசி நாட்களில் கொடுக்கப்பட வேண்டும். மற்றொரு மனிதன் நின்று கொண்டு மேலும் ஒரு திருத்துவக்காரன் அற்புதங்களை நிகழ்த்துகிறான். Show me the word Trinity in the Bible. Show me where there's three gods. Show me where there's such things as that. It's not in the Word of God. வேதத்தில் திரித்துவம் என்ற வார்த்தையை எனக்கு காண்பியுங்கள். மூன்று தேவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எனக்கு காண்பியுங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே உள்ளன என்பதை எனக்கு காண்பியுங்கள். அது தேவனுடைய வார்த்தையில் இல்லை. There's no such a thing as anybody ever baptized in the name of Father, Son, Holy Ghost using those titles. All these things. Oh, that's all right, sisters. That's all right. Just have long, your short hair. That's all right. You don't have to do this, that, and the other. Oh, that's nonsense. Some old fogey. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் இந்த பட்டங்களை உபயோகித்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. இந்த எல்லா காரியங்களையும், ஓ சகோதரிகளே, அது சரி, பரவாயில்லை, உங்களுடைய தலைமுடி குட்டையாக இருக்கட்டும், அது சரி, நீங்கள் இதை அதை அல்லது மற்றதை செய்ய வேண்டியதில்லை. ஓ, அது அர்த்தமற்றது, ஏதோ ஒரு பழமைத்தனம். But the Bible said, and He promised in the last days He would send the spirit of Elijah and would call the people, the children of God, back to the original faith like it was in the beginning of the world. ஆனால் வேதம் கூறியுள்ளதே, அவர் கடைசி நாட்களில் அவர் எலியாவின் ஆவியை அனுப்புவதாக
தேவனுடைய பிள்ளைகளாகிய ஜனங்களை ஆதியிலே இருந்த வார்த்தையின் மூல விசுவாசத்திற்கு திரும்பவும் அழைப்பார் என்று வாக்களித்தார். That word would confirm the Son of Man in the last days the same as it was at Sodom yesterday, today, and forever. He promised to do it. It's God's promise. It's thus saith the Lord. அந்த வார்த்தை சோதோமில் இருந்தது போலவே கடைசி நாட்களில் மனுஷகுமாரனால் உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்று இன்றும் அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் உள்ளது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். Notice, they did the same thing, just as Moses did, until God got enough of it. கவனியுங்கள், தேவன் அதை குறித்த பொறுமையை இழக்கும் வரையில் மோசே செய்தது போலவே அவர்களும் அதே காரியத்தை செய்தனர். Now remember, it's thus saith the Lord that it'll come to pass in this day. Now search over the world. Take every cult, take every clan, take every man, take every church. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அது இந்நாளில் நிறைவேறும். இப்பொழுது உலகம் முழுவதும் ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சபையும் எடுத்துக் கொள்ளுங்கள். I charge you in Christ's name to do this, you preachers. I charge you to read the newspapers or take consideration anywhere you want to go and see if it isn't on the earth right now. பிரசங்கிமார்களே, நீங்கள் இதை செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ செய்தித்தாள்களை படித்து பார்க்கவோ அல்லது சீரிய யோசனை செய்யவோ நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அது இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறதா என்று பாருங்கள். பார்த்தீர்களா? Matthew 24 is exactly right. False anointed ones will rise in the last days and will be false prophets and shall deceive many. அப்படியானால் மத்தேயு 24 சரியாக உள்ளது. கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கடைசி நாட்களில் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். Watch it in the types now as it comes out, see? Shall deceive many. Prophets, plural. Christ anointed, plural. Many different ones, a Methodist and a Baptist and a Pentecostal and so forth, see? இப்பொழுது அதற்கு முன்னடையாளங்களை கவனியுங்கள். அது இப்பொழுது வருகிறது. பாருங்கள், அநேகரை வஞ்சிக்கும் தீர்க்கதரிசிகள் பன்மை, கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பன்மை, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே போன்ற பல்வேறு பட்டவர்களும் உள்ளனர். பார்த்தீர்களா? But there's one genuine Christ spirit, and that's the Word made flesh, as He promised to do it. ஆனால் ஒரே ஒரு அசலான கிறிஸ்துவின் ஆவிதான் உண்டு. அவர் அதை செய்வதாக வாக்குத்தத்தம் செய்தபடியே மாம்சமான வார்த்தையா இருக்கிறது. Now we'll move on just a little further to some more scriptures. இப்பொழுது நாம் இன்னும் சில வேத வாக்கியங்களுக்கு இன்னும் சற்று கூடுதலாக பார்ப்போம். Until God got enough of it, then it was over. Their folly was made manifest. தேவன் அதை குறித்த பொறுமையை இழந்தவுடன் அது முடிந்து விட்டது. அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்டது. Notice, remember the shuck looks exactly like the wheat grain. See? Now you couldn't say back there in the Lutheran age, the stalk was the wheat. Yes, it's got the life in it. கவனியுங்கள், பதர் சரியாக கோதுமை மணியை போலவே காணப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது லூத்தரன் காலத்தில் கோதுமை தண்டாய் இருந்தது என்று நீங்கள் கூற முடியாது. அதே சமயத்தில் அது அதற்குள் ஜீவனை பெற்றிருந்தது. Stalk is all right. The life in the stalk was all right. But remember, the life advanced on. Advanced from Elisha to Elijah. The life keeps advancing on. But remember, it's in another stage. தண்டில் உள்ள ஜீவன் சரியாய் இருந்தது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஜீவன் முன்னேறியது. எலிசாவிடமிருந்து முன்னேறி எலியாவுக்கு வந்தான். ஜீவன் தொடர்ந்து முன்னேறி செல்கிறது. ஆனால் அது மற்றொரு கட்டத்தில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். It can't remain in that stage. We can't eat the Karen of some other age. We can't eat Pentecostal Karen, Methodist or Baptist. See, it's become a Karen. அது அந்த நிலையில் தொடர்ந்திருக்க முடியாது. நாம் வேறொரு காலத்தில் அழிகிறதை புசிக்க முடியாது. நாம் பெந்தேகோஸ்தேயினருடைய, மெத்தோடிஸ்டுடைய அல்லது பாப்டிஸ்டுடைய அழுகி போன ஒன்றை புசிக்க முடியாது. பாருங்கள், அது அழுகி போய் உள்ளது. We have fresh food, the word of this hour, so forth. நமக்கு புதிய ஆகாரம், இந்த மணி நேரத்தின் வார்த்தை உள்ளது. Remember, the shuck is exactly